திருச்சிற்றம்பலம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய திருவாரூர் பதிகத்துடைய 3வது பதிவு தான் இது. இன்னைக்கு திருவாரூரை பற்றின திருநாவுக்கரசர் எழுதின ஒரு அழகான பாடலை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடல் எது மாதிரியான வர்ணனை அப்படின்னா, ஒரு பெண்ணானவள் திருவாரூர் தியாகராஜ சுவாமி பேரில் காதல் கொள்றா. அவர்தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு அவருக்கே தன்னை ஆட்படுத்திக்கிறா. அப்படி ஒரு பாவனையில் இருக்கக்கூடிய பதிகம் தான் உயிராவணம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அருமையான பதிகம். அந்த பதிகத்தில் வர ஒரு அழகான பாடலை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான பாடல். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் மத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. அதாவது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். என்னைக்கோ யாரோ ஆரூரா தியாகராஜான்னு சொல்றத அந்த பொண்ணு கேட்டிருக்கா. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். திருவாரூர்ல தியாகராஜ சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்றத எங்கேயோ யாரோ சொல்லி அவ கேட்டிருக்கா. பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். தியாகராஜ சுவாமி இருக்கிறது திருவாரூர் அப்படின்னு அவ கேட்டிருக்கா. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அந்த அவனுக்கே அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு ஏகாரம் வருது இல்லையா? அவனுக்கு பிச்சியானாள் இல்லை, அவனுக்கே அப்படின்னா அந்த அவன் ஒருவனுக்கு மட்டுமே அப்படின்னு அர்த்தம். மிச்ச யாரும் கிடையாது. சிவபெருமான் குறிப்பிட்டு சொல்ல போனா திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு மட்டுமே தன்னை பிச்சியாக்கி கொண்டாள். பிச்சி அப்படின்றது ஒரு பைத்தியம் பிடித்த நிலைமை. அதற்கு தன்னை அவள் மாத்திக்கொண்டாளாம். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அப்பா அம்மா எல்லாரையும் அன்னிக்கே அவ உதறி தள்ளிட்டு, அகன்றார் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை ஒட்டி இருந்த ஆச்சாரங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு தன்னை மறந்தாள். தான் யாருன்றதே அவளுக்கு மறந்து போச்சாம். தியாகராஜா மேர்ல கொண்ட காதல்னால தான் யார் அப்படின்றதே அவளுக்கு மறந்து போயிருக்கு. தன் நாமம் கெட்டாள். ஒரு பெண்ணானவள் இப்படித்தான் இருக்கணும்னு எத்தனையோ ஆச்சார அனுஷ்டாங்கள் இருந்தாலும் அவள் அனைத்தையும் உதறிவிட்டு தியாகராஜ சுவாமிக்காகவே தன்னை ஆட்படுத்தி கொண்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. இப்படியே இருந்து 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 தியாகராஜா பேரிலேயே உயிரா இருந்து இறுதியில் அவனிடத்தே அவள் கலந்து விட்டாள் அப்படின்னு திருநாவுக்கரசர் எழுதியிருக்க அழகான பாடல். இதோட இன்னைக்கு பதிவை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.